ஆன்லைன்ல ஒரு பெரிய ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணும்போது, அது மல்டிபிள் ஸ்டெப்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு ஈவென்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெறைய ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. யூசர் டீட்டெயில், அட்ரஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து பெட்டரா எப்படி இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன பிரச்சனை, இந்த ஆல்ரெடி இருக்க இந்த டிசைன்ல என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அப்பியரன்ஸ்ல பிளெண்ட் மோட்ல போயிட்டு லுமினாசிட்டி அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கிரே ஸ்கேல்ல ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். இப்போ நீங்க ஆக்டிவா எந்த மெனுல எந்த ஸ்டெப்ல இருக்கீங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து அவ்வளோ ஆப்வியஸா இல்லை. தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது உங்களுக்கு கலர் டிபெண்டா இருக்கு. ப்ளூ கலர் யூஸ் பண்ணி நீங்க தேர்ட் ஸ்டெப்ல தான் இருக்கீங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இதை நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கும்போது அவ்வளோ ஆப்வியஸா இல்லை. இது வந்து ஒரு கலர் பிளைண்ட் பர்சனுக்கு கலர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ற டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிஃபரன்சியேஷன் வந்து போதாது. இது வந்து WCAG ஸ்டாண்டர்ட்ல இது வந்து கம்பேட்டபிளா இல்லை. இந்த டிசைன் யூசபிளா இல்லை. இதை எப்படி பெட்டரா ரீடிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது கலர் டிபெண்டா இருக்கு இல்லையா, இந்த கலர் டிபெண்டா டிசைன்ல டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ லேயரை டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை பின்னாடி கொண்டு போயிட்டு அதுக்கான கலரை இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ளூவா நான் அப்ளை பண்றேன். இப்போ நீங்க அதே லுமினாசிட்டியை அப்ளை பண்ணி பார்த்தா தெரியும். அப்போ கூட இது தேர்ட்ல தான் நம்ம கரண்டா இருக்கோன்ற பொசிஷன் ஈஸியா லொகேட் பண்ண முடியுது. இதை டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு லெவல் இதை எடுத்துட்டு போகலாம். எப்படின்னா, நீங்க இந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட்டான ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்திருப்போம். ஃபோர்த் ஸ்டெப் இனிமே தான் வரப்போகுது. அது வந்து பெண்டிங். அதை இண்டிகேட் பண்றதுக்கு இந்த நம்பர்ஸுக்கு பதிலாக டிக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1ன்னு கொடுத்துடலாம், இதுக்கு 2ன்னு கொடுத்துடலாம், இதுக்கும் நீங்க 3ன்னு கொடுத்துடலாம், பேமெண்ட் 4. இந்த நம்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்பருக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். நம்பருக்கு பதிலாக டிக்கு, கம்ப்ளீட் ஆன ஸ்டெப்ஸுக்கு டிக்கு இன்டூல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிக் ஒன்று நான் ட்ரா பண்ணுறேன். இதவே டூப்ளிகேட் பண்ணி செகண்ட் ஸ்டெப்புக்கும் போட்டேன். ஸோ இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா. கம்ப்ளீட் ஆனதுனால நீங்கள் மேபி க்ரீன்லையும் நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இது தேர்ட் ஸ்டெப் தான் கரண்ட் ஸ்டெப் இல்லையா. அதுக்கு நீங்கள் 3ங்கிற இந்த நம்பர் இண்டிகேஷனை நீங்கள் ரீட்டைனும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேற ஏதாவது இப்போ புக்கிங் டேட் அப்படின்னா இப்போ டேட் ஐக்கான் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் ஐக்கான் பேசிஸாகவும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கலாம். இன்னும் இனிமே தான் வரப்போகிற ஸ்டெப்பு, அதனால அதுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கூகுளில் போயிட்டு WCAG அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா இங்கே விக்கிபீடியாவோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்குது. WCAGயை பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ChatGPT நீங்கள் கேட்கலாம். ChatGPT நான் வந்து எக்ஸ்பிளைன் அபவுட் WCAG இன் 1 paragraph. ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஒரு 1 paragraph எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கு. WCAG provides guidelines to make websites, apps, digital content usable by individuals with visual, auditory, motor, cognitive and other disabilities. It is based on 4 key principles. இதில் பாருங்க, விஷுவல்னா பார்வை, ஆடிட்டரினா காது கேட்கறது, மோட்டார்னா செயல்திறன், நடக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம், கையை வந்து நம்ம நார்மலா கீபோர்டு மவுஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும், அதில் டிஃபிகல்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம். ஸோ இது மாதிரியான குறைபாடு இருக்கிற ஒரு யூசர்ஸும் வெப்பை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்காங்க. யூசபிள் பை சென்சஸ் லைக் சைட் அண்ட் ஹியரிங், ஆப்பரபிள், ஈஸி டு நேவிகேட் அண்ட் இன்ட்ராக்ட் வித், அண்டர்ஸ்டாண்டபிள், கிளியர் அண்ட் சிம்பிள், robust with assistive technologies. 3 levels. ஸோ இதில் வந்து 3 level இருக்கு. AA, AAA, from basic to most comprehensive accessibility standards, helping designers and developers create inclusive digital experience. ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை வந்து நான் கலரை பேஸ் பண்ணி WCAG ஸ்டாண்டர்டாக செட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். WCAG 2.2
கலர் கான்ட்ராஸ்ட் செக்கர் அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன்னா எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதில் நான் accessibleWeb.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் கலர் கான்ட்ராஸ்ட் செக்கர் இதுக்கு போயிட்டேன். இதுக்கு போயிட்டு நான் பார்க்குறேன். இப்போது ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர்னு 2 இருக்குது. WCAG கம்ப்ளைண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு சாம்பிள் டிசைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் இருக்குது, ஐக்கான் இருக்குது, அதோட சைஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கலர் வந்து நீங்கள் இப்போ மாற்றி செக் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோர்க்ரவுண்ட் கலர், அதாவது டெக்ஸ்ட் இந்த ஐக்கானோட கலரை நான் வந்து ஃபுல் ரெட்டில் வைக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்லேயே இருக்கட்டும். இப்போ இதோட கம்பேட்டபிலிட்டி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா WCAG ஸ்டாண்டர்ட் படி ஸ்மால் டெக்ஸ்ட் வந்து அதோட ஸ்டாண்டர்ட் AA, AAA ஸ்டாண்டர்டில் இல்லை. லார்ஜ் டெக்ஸ்ட்டு, ஐக்கான்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதுவே நான் ஃபுல் பிளாக் வச்சேன்னா எல்லாத்துலேயுமே பாஸ் ஆயிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபுல் பிளாக் கலர் காம்போனன்ட்ஸ், ஐக்கான், டெக்ஸ்ட் எல்லாம் வந்து ஃபுல் ஒயிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே ஈஸியாக தெரியுது. அதுதான் WCAG கம்பேட்டபிள். இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம யூஐயில் இருக்க எலமெண்ட்ஸையும் நம்ம இப்போது செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த க்ரீன் வச்சுருக்கேன். இந்த க்ரீனோட கலர் கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் WCAG கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எதுக்குமே இல்லை. ஏன்னா க்ரீனோட கலர் ஹார்ட்னஸ் வந்து நமக்கு நல்ல ஹைலி விசிபிளாக இல்லை. அப்போ நம்ம இந்த கலரை மாற்றணும்னு அர்த்தம். ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் தான் நம்ம இந்த டிசைனுக்கு போட்டிருக்கோம். இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு மேலே நம்ம க்ரீன் தான் வைக்கலான்னு சூஸ் பண்ணியாச்சு. அந்த க்ரீனோட ஹார்ட்னஸ் லெவலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நான் டார்க் க்ரீன் கொண்டு வந்துட்டேன். இப்போது உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டும் AA, AAA ஸ்டாண்டர்ட் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு ஸ்கோர், WCAG கம்பேட்டபிள் ஸ்கோர். இப்போ இந்த கலர் கோடை காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு AAA தேவையில்ல, AA வந்து பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பாஸ் பண்ணுறதுக்கான கலர் கோடு என்னவோ அதை சூஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட யூஐயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ இந்த ப்ளூ இருக்கு. இந்த ப்ளூவுக்கு பின்னாடி ஒரு டார்க் ப்ளூ இருக்கு. இந்த ப்ளூவோட கலரை ஃபோர்க்ரவுண்ட் கலராக பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த டார்க் ப்ளூவோட கலரை பேக்ரவுண்ட் கலராக சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ WCAG கம்பேட்டபிலிட்டின்றது எந்த எலமெண்ட்டுக்கு மேலே எந்த எலமெண்ட் இருக்கு அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஸ் தான் கலரை பொறுத்த வரைக்கும் WCAGயோட ஸ்டாண்டர்ட். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ஒயிட்டுக்கு மேலே இந்த டார்க் ப்ளூ இருக்கு அப்படின்னா இந்த டார்க் ப்ளூவை ஃபோர்க்ரவுண்டாகவும் ஃபுல் ஒயிட்டை பேக்ரவுண்டாகவும் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ப்ளூ வந்து கான்ட்ராஸ்டிங்காக இல்லை. இப்போ இந்த ப்ளூவோட கலர் கூட காப்பி பண்ணி இங்கேயும் இந்த டார்க் ப்ளூவை காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ கிரியேட் பண்ணி தான் ஆகணும். இப்போது இந்த மைல்டு ஸ்கை ப்ளூ வச்சாதான் இது தெரியும் அப்படின்னு நமக்கு AA, AAA ஸ்டாண்டர்ட் எல்லாமே மீட் பண்ணுறதுக்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு அகெயின்ஸ்டாக டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸ்ட் ஒயிட் கலரில் இருக்குது. ஆனால் அது நமக்கே தெரியுது, பார்த்தாலே அது விசிபிளாக இல்லை. இதுக்கு நம்ம பிளாக், ஃபுல் பிளாக் வச்சுக்கலாம். இந்த ப்ளூவை பேக்ரவுண்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஃபுல் பிளாக். இப்போது ப்ளூவுக்கு மேலே பிளாக், ஸ்கை ப்ளூக்கு மேலே பிளாக் வந்து AA, AAA கலர் ஸ்டாண்டர்ட்ஸை கம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் WCAG ஸ்டாண்டர்டில் வந்து நம்மளோட டிசைன் இருக்கா அப்படின்றத கலர் செக்கர் யூஸ் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் கலருக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸு, நீங்கள் போல்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, எந்த மாதிரியான ஃபாண்ட் யூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஸ்டைலும் இருக்குது. ஸோ
வேற டிசைன் காம்போனன்ட்ஸும் இந்த மாதிரி நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் வந்து காட்டணும். பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தாலும் அக்சசபிளாக இருக்கா. அதே மாதிரி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து இப்போ கண்ணே தெரியல, பார்வை குறைபாடு இருக்குது, சுத்தமாக அவங்களால பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு டிசபிலிட்டி இருக்க யூசர் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட்டோட டிசைன் வந்து ஆடியோ மூலியமாகவே ஸ்க்ரீன் ரீடர் வந்து அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்கு கம்பேட்டபிளான ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணணும்னா நீங்கள் டிசைனில் ஃபஸ்ட்டு அதை டிஃபைன் பண்ணியிருக்கணும். எப்படின்னா நீங்கள் சில வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ இந்த வெப்சைட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெப்சைட்டில் நான் வந்து டேப் கிளிக் பண்ணுறேன், கீபோர்டில் டேப் கிளிக் பண்ணால் ஒரு இடமா இது மாறுது. இந்த இண்டிகேஷன், இந்த பிளாக் கலர் இண்டிகேஷன் வந்து மாறும் பாருங்க. இப்போ அடுத்து இங்கே வரும், மறுபடியும் டேப் கிளிக் பண்ணால் அடுத்த ஆக்ஷன் ஐட்டம் இங்கே வந்துருச்சு. அடுத்தது இந்த ட்ராப் டவுனுக்கு வருது. இப்போ நான் டைரெக்டாக என்டர் கிளிக் பண்ணேன்னா அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகுது. மறுபடியும் என்டர் கிளிக் பண்ணால் அது க்ளோஸ் ஆகுது. அடுத்து டேப். இப்போ இந்த டேபை கிளிக் பண்ண ஒரு எலிமெண்ட்டாக நேவிகேட் ஆகுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஸ்க்ரீன் ரீடரில் நம்ம டேபை கிளிக் பண்ண இப்போ நான் வந்து கெட் ஸ்டார்டட் வித் ரேம்ப் அப்படின்ற இந்த பட்டனில் வந்து ஹைலைட் ஆகி நிற்குது. இப்போ அந்த ஸ்க்ரீன் ரீடர் என்ன பண்ணணும்னா அந்த டேபை கிளிக் பண்ணும்போது அங்கே என்ன எலிமெண்ட் ஆக்டிவாக அது செலக்ட் ஆகிருக்கோ அதை வந்து அப்படியே படித்து காமிக்கும். அப்படியே வாய்ஸில் வந்து ஆடியோவாக அவங்களுக்கு கேட்கும் ஒரு யூசருக்கு. இதை வச்சு ஒரு டிசேபிள்டு பர்சனால வெப்பை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் வாய்ஸை வச்சே. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸு, லேஅவுட்ஸு இதெல்லாமே வந்து கம்பேட்டபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் WCAG அப்படிங்கிற ரெக்குவயர்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸாக்டாக 100% ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்து ரொம்ப ஹை கான்ட்ராஸ்டாக இருக்கும். ரொம்ப எடுத்தடிக்கிற மாதிரியான கலர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சட்டிலான கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அது வந்து AAA ஸ்டாண்டர்ட் அச்சீவ் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை, பட் இருந்தால் பெட்டர். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா AA ஸ்டாண்டர்ட், WCAG AA ஸ்டாண்டர்ட் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி WCAG ஸ்டாண்டர்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.